ஒரு கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டா, காக்கும் தேவன் உறங்க மாட்டா. கால்கள் தள்ளாட விடமாட்டா, காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை மனதில் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை மனதில் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போது காக்கின்றார், திரும்பும் போது காக்கின்றார். இப்பொழுதும் எப்பொழுதும் என்னால் காத்திடுவார். இப்பொழுதும் எப்பொழுதும் என்னால் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? ஆராதனை இயேசு ராஜா, ஆராதனை ஏற்றுக் கொள்ளுமே. ஆவியானே தேவனே, எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான். ஆராதனை எல்லாரும் வாய்களை திறந்து சந்தோஷமாக ஆராதனை ஏற்றுக் கொள்ளுமே. ஆவியான தேவனே, ஆராதனை உங்களுக்கு தான். இன்னொரு இசை. ஆராதனை இயேசு ராஜா, ஆராதனை ஏற்றுக் கொள்ளுமே. ஆவியான தேவனே, எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான். கர்த்தர் மேல் எந்தன் பாரத்தை வைத்து அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் எந்தன் பாரத்தை வைத்து அவரை என்னை ஆதரிப்பார். எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார்.
எல்ஷடாய் எங்கள் அடைக்கலமே, எனக்காய் யாவையும் செய்து பூமி. எல்ஷடாய் எங்கள் அடைக்கலமே, இந்த கண்மலையே, இந்த கோட்டையே, இந்த நம்பிக்கையே, உம்மை ஆராதிப்போம். இந்த கண்மலையே, இந்த கோட்டையே, இந்த நம்பிக்கையே, உம்மை ஆராதிப்போம். ஆராதனை இயேசு ராஜா, ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. ஆவியான தெய்வமே, எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான். ஆராதனை இயேசு ராஜா, ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. ஆவியான தெய்வமே, எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதாச்சும் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்ட முடியல, கொஞ்சம் பின்னு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன், ஏடிசி ஃபேமிலி குரூப்பில் எல்லா பாடலும் அனுப்பிச்சிருக்கேன். இன்றைக்கி பாட போகிற பாடல் எல்லா பாடலும் ஏடிசி குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன். கொஞ்சம் எல்லோரும் எடுத்து பாருங்க. ஏன்னா சில பாடல் வந்து பாடல் புத்தகத்தில் இல்லாத பாடல் கூட இருக்கிறது. அதனால் எங்களோடு கூட சேர்ந்து கொஞ்சம் சிரமத்தை மன்னிச்சிங்க. தெரிஞ்சு தான் முன்னாடி அரேஞ்ச் பண்ணியிருப்போம். சிரமத்தை மன்னித்து தேவ நாமத்தை ஒரு மனமாக தேவனை ஆராதிக்கும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்ளும். மீண்டும் ஒரு அதே பாடலை பாடுவோம். கிருபையால் என்னை இரட்சித்தாரே, பாவத்தின் கரைகளை நீக்கினாரே. கிருபையால் என்னை இரட்சித்தாரே, பாவத்தின் கரைகளை நீக்கினாரே. கால்கள் சறுக்கிய வேலைகளில் கரத்தை பிடித்து தூக்கினாரே. கால்கள் சறுக்கிய வேலைகளில் கரத்தை பிடித்து தூக்கினாரே. எந்த கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் நம்பிக்கையே, உம்மை ஆராதிப்போம். எந்த கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் நம்பிக்கையே, உம்மை ஆராதிப்போம். ஆராதனை இயேசு ராஜா. எல்லாம் வாயில திறந்து ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா என்று சொல்லி உள்ளத்தின் ஆவியான தெய்வமே, எங்கள் ஆராதனை உங்களுக்கு மீண்டும் ஒரு விசை ஆராதனை இயேசு ராஜா, ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. ஆவியான தெய்வமே, எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான். தாயினும் மேலாய் நேசித்தாரே, தந்தையை போல் என்னை போஷித்தாரே. ஆயிரம் நான் நேசித்தாரே, தந்தையைப் போல் என்னை போஷித்தாரே. நெருக்கம் யாவையும் மாற்றினாரே, நெருக்கத்தில் என்னை வைத்திட்டாரே. நெருக்கம் யாவையும் மாற்றினாரே, விசாலத்தில் என்னை வைத்திட்டாரே. எந்த கண்மலையே, எந்த கோட்டையே, எந்த நம்பிக்கையே, உம்மை ஆராதிப்போம். எந்த கண்மலையே, எந்த கோட்டையே, எங்கள் நம்பிக்கையே, உம்மை ஆராதிப்போம். ஆராதனை இயேசு ராஜா, ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. ஆவியான தெய்வமே, எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான். ஆராதனை இயேசு ராஜா, ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. ஆவியான தெய்வமே, எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான். ஆராதனை இயேசு ராஜா, ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. ஆவியான தெய்வமே, எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான். எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான். எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான். சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதியும், நம்முடைய கனமும், நம்முடைய மகிமையும் அவருக்கு மாத்திரமே என்று சொல்லி, என்னுடைய ஆராதனை உமக்கு மாத்திரமே
சுகந்ததா இருக்கட்டும் அப்பா. உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை, உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை, உங்களுக்கு தான். அப்படியே கரங்களை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் ஆராதனை உமக்கு மாத்திரமே ஏறெடுக்க போகிறாடி. சுகந்த வாசனையாய், சுகந்த துபபிணமாய், ஓ அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே, ஓ உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் என்று சொல்லி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்றி மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம் என்று சொல்லி எல்லாம் தெரிந்த பாடல். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் ஆராதிப்போமா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள். எல்லோரும் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு உங்களின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தை விளிம்பில் நின்ற நம்மை ஜீவனின் பாதையை திருப்பி வைத்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக அழைத்து வந்தவரே. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தெரிந்தெடுத்தீயே. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையா திருப்பி வைத்தீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனை பாதையை திருப்பி வைத்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். வாதைகள் எல்லாம் பார்க்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது, வாதைகள் நம்மை சூழ்ந்த போது வாதைகள் எல்லாம் பார்க்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக வாய்களை திறந்து அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வந்தோம். அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி
எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் கூட சேர்ந்து ஆராதிக்க போற்ற வந்தோம். தேவைகள் எண்ணி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். பாதை திகழ்ந்த போது கண்மணியில் என்னை அழைத்தீர். தேவைகள் நிறுத்தி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதை திகழ்ந்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். அதை எண்ணிய துதிக்க வந்தோம். அதை எண்ணிய துதிக்க வந்தோம். அதை எண்ணிய துதிக்க வந்தோம். அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக எண்ணிய துதிக்க வந்தவர்கள் இருதயத்தின் ஆழத்தில் தேவ நாமத்தை மையப்படுத்த போகிறோம். கொஞ்சம் லேடிஸ் சைடு கொஞ்சம் முன்னாடி வந்துருங்களேன். இந்த முன்னாடி கொஞ்சம் காலியாக இருக்குது. இங்கே ஒரு ரோ உட்காரலாம், பின்னாடி ஒரு ரோ உட்காரலாம். நான் வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க தயவு செஞ்சு. சகோதரிகள் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க தயவு செஞ்சு. நான் போன வாரம் இடம் பத்தலை, கொஞ்சம் முன்னாடி வந்ததுக்கு நல்லா இருக்கும். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தினால இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மையப்படுத்த போகிறோம். எல்லாரும் தெரிந்த பாடல். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி கடைசி சரணங்களை முழங்கால் படியிட்டு தேவ நாமத்தை அபிஷேகத்துக்குள்ளாக நம்ம ஆராதிப்போமா? ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோம். கரங்களை தட்டி ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஆராதிக்க உம்மை எல்லாரும் வாய்களை திறந்து யாரும் சும்மா இருக்கக்கூடாது. சந்தோஷமாக ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். உன்னதரே உம்மை ஆராதிப்போம். உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம். வல்லவரே உம்மை ஆராதிப்போம். வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை ஆராதிப்போம். உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம். வல்லவரே உம்மை ஆராதிப்போம். வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகம். எல்லாரும் முழங்கால் பண்ணிவிடுவோமா? எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு கண்களை மூடி என்னை ஊற்றுங்கப்பா உன்னத பரலோக அபிஷேகத்தினாலே. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால்.
நம்பிக்கையே உம்மை ஆராதிக்கிறோமே, நங்குரமானவரே உம்மை ஆராதிக்கிறோமே, புகழிடமே உம்மை ஆராதிக்கிறோமே. எனக்கு புகழ்ச்சியா இருந்தவரே, எல்லாரும் கண்களை மூடி வீடு ஒரு வரிசையாக எல்லாரும் வாய்களை திறந்து உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகழிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சியிலே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், வாய்களை திறந்து என் நம்பிக்கையானவரே கண்களை மூடி அப்படியே உயர்த்தி புகழிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சியிலே உம்மை ஆராதிப்போம், அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம், அற்புதரே எல்லாரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம், அற்புதரே உம்மை ஆராதிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து எனக்கு அற்புதமானவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், எனக்கு அடைக்கலமாக இருந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் டாடி. ஓ பரிசுத்தரே அற்புதரே எல்லாரும் வாய்களை திறந்து யாரு கண்களை கண்களை மூடி அப்படியே உயர்ந்தவரே உம்மை ஆராதிக்கிறோமே, பரிகாரியே உம்மை ஆராதிப்போம், ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூறியுள்ளோம், ஊற்றுமையா நிரப்புமையா உனது பரலோக அபிஷேகம். என்னை பரலோக அபிஷேகத்தினாலே எனக்காக இறங்கி வந்து என்னை அபிஷேகத்தினால் நடத்துங்கப்பா. அபிஷேகத்தால் ஊற்றுமையா நிரப்புமையா உனது பரலோக அபிஷேகத்தால் வாய்களை திறந்து எப்பொழுது வாய்களை திறந்து ஒரு நன்றி ஆண்டவரே, என்னை பரலோக அபிஷேகம் நடத்துங்கப்பா. உன்னதத்தின் ஆவியிலிருந்து ஊற்றுங்க, பரலோக அபிஷேகத்தினாலே ஊற்றுங்க, நிரப்புங்க 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 நிரப்புங்க, வல்லமை இறங்கட்டும், மகிமையின் வல்லமை இறங்கட்டும். வாய்களை திறந்து சொல்லுங்க, உன்னத பரலோக அபிஷேகத்தினாலே ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் எல்லாரும் வாய்களை திறந்து ஊற்றுகிறது பரலோக அபிஷேகத்தினாலே அபிஷேகத்தால் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஊற்றுமையா நிரப்புமையா நன்றியானவரே, ஊற்றுங்க வல்லமை அபிஷேகம், மகிமை வல்லமை அபிஷேகம் ஒவ்வொரு நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் உன்னத பரலோக அபிஷேகத்தால் உன்னத பரலோக அபிஷேகத்தால் உன்னத பரலோக அபிஷேகத்தால் உன்னத பரலோக ஆயிரத்தப்பா பரலோக அபிஷேகத்தினால் நடத்துகிறேன். பரலோகத்தில் ஒரு ஆராதனை உன்னத பரலோக அபிஷேகத்தால் உன்னத பரலோக அபிஷேகத்தால் வாய்களை திறந்து உன்னத பரலோகத்தின் அபிஷேகம், உன்னத பரலோகத்தின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் கடந்து வரட்டும் கடந்து வரட்டும் கடந்து வரட்டும். நன்றி 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 நன்றி. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ, கிருபை பெருகுதப்பா
அந்த மகிமை இறங்குதப்பா, கிருப பெருகுதப்பா. சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கருத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, அவரை துதித்து பாடுகிறோம். எல்லாரும் வாயில திறந்த உம்மை மகிமை படுத்துகிற இந்த ஸ்தானத்தில், சொல்ல வாய்களை திறந்து உம்மை மகிமை படுத்துகிற, உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் இருந்து இறங்கி வந்திடுவே, என்னை ஆசீர்வதித்திடுவே. சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலப்பா இறங்கி வாங்கடப்பா, இறங்கி வந்து இந்த ஆசீர்வாதம் ஓ இறங்கி வாங்க. ஒவ்வொரு மேலும் மகிமை வல்லமை இறங்கி வந்து ஆசீர்வாதம், மகிமையின் ஆசீர்வாதம், வல்லமையின் ஆசீர்வாதம் நீர் இறங்கி. சொல்லுங்க, வாய்களை திறந்து என்னை ஆசீர்வதிக்க, என்னை ஆசீர்வதிக்க இறங்கி வந்து. சொல்லுங்க, வாய்களை திறந்து நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று யாக்கோபை போல ஒரு காலை பிடித்து ஆராதனை ஆராதனை வாயில திறந்து ஆராதனை வாய்களை திறந்து ஆராதனைக்குரியவரே, மகிமை வல்லமைக்குரியவரே, ஆராதனை ராஜா, ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே ஆவியான தெய்வமே, எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான். வாய்களை திறந்து எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் மகிமைக்குரியவரே, ஆட்சிமைக்குரியவரே, ஆவியான தெய்வமே, எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான். ஆராதனை இயேசு ராஜா, ஓ சாந்தா ஆவியான தெய்வமே, எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் காய்களை திறந்து அவர்கள் பாரத்தை வைக்க அவரை உன்னை ஆதரிப்பார். எனக்காயாவை செய்து முடிக்கும் எல்ஷடாய் என்ற நடைகளவே, எனக்காயாவை செய்து முடிக்கும் எல்ஷடாய் என்ற நடைகளவே, என் கண்மலையே, என் கோட்டையே, என் கோட்டையே, உம்மை ஆராதிப்போம். கண்மலையே, என் கோட்டையே, என் நம்பிக்கையே, உம்மை ஆராதிப்போம். ஆராதனை இயேசு ராஜா, ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே ஆவியான தெய்வமே, எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான். ஆராதனை இயேசு ராஜா, ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே ஆவியான தெய்வமே, எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான். ஆராதனை இயேசு ராஜா, ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே ஆவியான தெய்வமே, ஆவியான தெய்வமே, ஆராதனை உங்களுக்கு தான்.
எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான், எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான், எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான். பின்னக காற்றேடி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்தையிடும். பின்னக காற்றேடி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்தையிடும். பின்னக காற்றேடி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்தையிடும். பின்னக காற்றேடி என்னை நோக்கி சொல்லுங்க வாயில திறந்து, பின்னக காற்றை போல என் மேல் வந்த மருந்தப்பா, என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்தையிடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. இன்று என் பாத்திரம் நிலைமை வழியா செய்யுமே, 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 இன்று என் பாத்திரம் நிலைமை வழியா. வாய்களை திறந்து இன்று என் பாத்திரம் நிரம்பி வழிய நிரம்பி வழியோடிய நிரம்பி வழியா செய்யுமே. விண்ணக காற்றேடி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல வாய்களை திறந்து என்னை நோக்கி வாங்கப்பா, மகிமையின் வல்லமை அபிஷேகத்தின் வல்லமை. காற்றேடி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்தையிடும். விண்ணக காற்றேடி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்தையிடும். விண்ணக காற்றேடி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்தையிடும். அப்படியே வாயில திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையினாலே பேசி, பின்னக காற்றை போல என் மேல் வந்து அமருங்கப்பா. முழங்கால் அளவு அல்ல டாடி, நீச்சல் ஆழத்தில் புல்லாக. ஓ ராதா ராகா ராதா ராகா ராதா ரபோ. நன்றி 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 நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலில் நம்முடைய தேவன். கண்ணீரின் பாதையிலே அவர் நீரூற்றை மாற்றி தருகிற ஒரு தேவன். எதிர்க்கிற யாவையும் இயேசுராஜன் நமக்காக பார்த்து கொள்வார் என்று சொல்லி இந்த ஒரு பாடலை உணர்ந்து நம் தேவனை ஆராதிப்போமா? நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன், நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். நான் விசுவாசிக்கும் எல்லாரும் கரங்களை தட்டி, நான் விசுவாசிக்கிற தேவன் அவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் அவரே. எனக்காக யாவையும் உள்ளத்தினால நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். செய்து முடிக்கும் தேவன் அவரே, செய்து முடிக்கும் தேவன் அவரே. நான் விசுவாசிக்கும் தேவன். சொல்லுவோமா வாய்களை திறந்து, நான் விசுவாசிக்கிற தேவன் இயேசுவே நீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். விசுவாசிக்கும் தேவன் கண்ணீரின் பாதையில் நீரூற்றாய் மாற்றி தருவார். கண்ணீரின் பாதையை நீரூற்றாய் மாற்றி தருவார். நீரூற்றாய் மாற்றி தருவார். நீரூற்றாய் மாற்றி தருவார். விசுவாசிக்கும் தேவன் என்னார் என்று அறிவேன்.
விசுவாசிக்கும் தேவன் அறிவே. எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். இயேசு ராஜா பார்த்து கொள்வார். இயேசு ராஜா பார்த்து கொள்வார். விசுவாசிக்கும் சொல்லுங்க வாய்களை திறந்து என்னாரென்று அறிவே. நான் விசுவாசிக்கும் சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்துல நான் விசுவாசிக்கிற தேவன் என்னாரென்று அறிவே. நான் விசுவாசிக்கும் தேவன் என்னாரென்று அறிவே. உள்ள வாய்களை திறந்து விசுவாசிக்கும் தேவன் என்னாரென்று அறிவே. நான் விசுவாசிக்கும் தேவன் சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்தினது அறிவே. கலங்க மாட்டேன் பயப்பட மாட்டேன் இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன் அடைந்த மாட்டேன் பயப்பட மாட்டேன் இயேசு என்னை நடத்திடுவார். விசுவாசிக்கும் தேவன் என்னாரென்று அறிவே. நான் விசுவாசிக்கும் தேவன் என்னாரென்று அறிவே. நான் விசுவாசிக்கும் உள்ளத்தினால சொல்லுமா என்னாரென்று அறிவே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் வாய்களை திறந்து யாவையும் செய்து முடிக்கிறவர் செய்து முடிக்கும் தேவன் அவரே. செய்து முடிக்கும் தேவன் அவரே. செய்து முடிக்கும் தேவன் அவரே. நான் விசுவாசிக்கும் தேவன் விசுவாசிக்கும் தேவனை நோக்கி நீரை பள்ளத்தாக்கிலே மறைந்தே வாழுவே. நீரை பள்ளத்தாக்கிலே மறைந்தே வாழுவே. கண்மூடும் நொடி நேரத்தில் சேர்வேன் பரலோக தேசத்தில். கண்மூடும் நொடி நேரத்தில் சேர்வேன் பரலோக தேசத்தில். காணுவேன் காணுவேன் இயேசுவை நான் காணுவேன். அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணால் காணுவேன். ஆய்களை திறந்து இயேசுவை பார்க்க போகிறேன். அந்நிய கண்களினால் அல்ல அவர் கொடுத்த சொந்த கண்களினாலே. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே என்னுடைய மனவாளனே உம்மை நான் பார்க்க போறேன். இயேசுவே மனவாளனே நம்பிக்கையின் தீபமே சொல்லுங்க வாய்களை திறந்து அந்த நம்பிக்கை அந்த நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இயேசுவே மனவாளனே நம்பிக்கையின் தீபமே. காணுவேன் காணுவேன் இயேசுவை நான் காணுவேன். அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணால் காணுவேன். காணுவேன் காணுவேன் இயேசுவை நான் காணுவேன். அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணால் காணுவேன். இயேசுவே மனவாளனே நம்பிக்கையின் தீபமே. நம்பிக்கை நம்பிக்கை உண்டாகட்டும். அவரை காண போகிறேன் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். நம்பிக்கையின் தீபமே. இயேசுவே மனவாளனே நம்பிக்கை
தீபமே இயேசுவே ஆராதனை என் நம்பிக்கை தீபமே வாய்களை திறந்து இயேசுவே ஆராதனை என் நம்பிக்கை தீபமே இயேசுவே ஆராதனை என் நம்பிக்கை தீபமே இயேசுவே ஆராதனை என் நம்பிக்கை தீபமே சாத்தா ஓ ராக்கா 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 ரத ரப 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 ஓ வாய்களை திறந்து இயேசுவே ஆராதனை என் நம்பிக்கை தீபமே காணுவேன் இயேசுவை நான் காணுவேன் அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ண காணுவேன் இயேசுவை நான் சொல்ல வாய்களை திறந்து உம்மை நான் பார்க்க போறேன் அந்நிய கண்களினாலே நீர் எனக்கு கொடுத்த அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ண காணுவேன் இயேசுவை நான் காணுவேன் அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ண காணுவேன் இயேசுவே ஆராதனை என் நம்பிக்கை நம்பிக்கையின் இருளிக்க தீபமாயிருந்து நம்பிக்கை தீபமே இயேசுவே ஆராதனை நம்பிக்கை தீபமே இயேசுவே ஆராதனை நம்பிக்கை தீபமே இயேசுவே ஆராதனை நம்பிக்கை தீபமே இயேசுவே ஆராதனை நம்பிக்கை தீபமே நம்பிக்கை அப்படியே வாயில திறந்து கொஞ்ச நேரம் காண வேண்டாடி உண்மை நான் காண வேண்டாடி என் அந்நிய கண்களினால் அல்ல டாடி நீர் எனக்கு கொடுத்த என்னோட சொந்த கண்களினாலே முகமுகமாய் என் நேசர் என்னை மார்போடு அனைத்து தெரிந்து கொள்வோடியா அந்த ஒரு அனுபவம் அந்த ஒரு மகிமையின் வல்லமையின் அனுபவம் எனக்கு இருக்கட்டும் டாடி பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடட்டும் சொல்லி அந்த பரிசுத்த இருதயத்தோடு நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குப்பையான எண்ணெய் கோபுரத்தில் வைத்து என்னை அழகு பார்க்கிற ஒரே ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். கலங்கின எனக்கு ஆறுதலை கொடுத்த ஒரே ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். சோர்ந்து போய் இருந்த பொழுது என்னை ஆறுதல் படுத்தின என்னை தேடுதல் படுத்தின ஒரே ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். தனிமையில் இருந்த போது துணையா எனக்கு இருந்தவரை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை கண்ணின் துளியை ஒரு தூரத்தில் வைத்திருக்கிறார் பிரியமானவரே. ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் ஒரு நாள் வந்து உங்களுக்காக சாட்சி சொல்லும். நீ எந்த வேலையில் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில் தேவனை நீங்க மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் வீழ்ந்து போய் நினைத்தாயோ என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் அவருடைய வலது கரத்தை பிடித்து உன்னை மார்போடு அழைத்து எடுத்து நிறுத்துகிற தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிப்போமா. கலங்கின எனக்கு ஆறுதல் தந்தீரே, கலங்கின எனக்கு கிருபை தந்தீரே, கலங்கின எனக்கு ஆறுதல் தந்தீரே, கண்ணீரை எனக்கு கிருபை தந்தீரே. சொந்து போய் இருந்தேனப்பா என் இயேசப்பா, சோகங்களை தீர்த்தீரப்பா. சொல்லுங்க, வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் ஒவ்வொரு நினைவுகள் இருக்கும்.
குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் திரிந்தீரே. சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்தில் அப்பா, குப்பையானவன் நாடு தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்வை கொடுத்திராண்டவரே. சொல்லுங்க, வாயில திறந்து, குப்பையான என்னை உமக்காய் திரிந்தீரே. சொந்து போய் கிடந்தேனப்பா என் இயேசப்பா, சோகங்களை தீர்த்தீரப்பா. சொந்து போய் இருந்தேனப்பா என் இயேசப்பா, சோகங்களை தீர்த்தீரப்பா. விடூறு செய் குப்பையான என்னை. எங்கேயோ குப்பையில இருந்தோம், நம்மை இப்போது பரிசுத்தவானாய் பரிசுத்தவாக்கியாய் ஒரு மகிமைப்படுத்தும்படியாக ஒரு மந்தையிலே ஒரு சபையிலே அவர் தொழுவத்திலே கொண்டு வந்து சேர்த்தபடியினாலே உமக்காய் தெரிந்தீரே. நீங்கதான் எல்லாமே சப்பா என் இயேசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. சொல்லுங்க, வாய்களை திறந்து எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லு. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீங்கதான் எல்லாரும் இரண்டு கரங்களை பரலோக நேராக உயர்த்தி மீண்டும் ஒரு கடைசியா கடைசியா உம்மை விட யாரும் இல்லப்பா. அல்லேலூயா, 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 இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ఆశ ఉందయ్యా నా కోరిక తీర్చయ్యా, నా మనవిను యేసయ్యా ప్రశ్నించపు యేసయ్యా. ఒక ఆశ ఉందయ్యా నా కోరిక తీర్చయ్యా, నా మనవిను యేసయ్యా ప్రశ్నించపు యేసయ్యా. యవన కాలమందుని గాడి మొయ్యగా బలమైన విల్లుగా నన్ను మార్చవా. యవన కాలమందుని గాడి మొయ్యగా బలమైన విల్లుగా నన్ను మార్చవా. ఒక ఆశ ఉందయ్యా నా కోరిక తీర్చయ్యా, నా మనవిను యేసయ్యా ప్రశ్నించక యేసయ్యా.
రక్షణకై శాసనము మార్చి ఎస్తరు ఆశను తీర్చిన దేవా. యూదుల రక్షణకై రాజస్థానం మార్చి ఎస్తరు ఆశన తీర్చిన దేవా. ఈ తరములో మా మనవిలో ఆలకించవా, మా దేశములో మా రక్షణ కల్పించిన దేవా. ఈ తరములో మా ఆలకించవా, మా దేశములో మా రక్షణ కలుగ చెయ్యవా. ఆశ ఉందయ్యా, నా కోరిక తీర్చయ్యా, నా మనవిలు యేసయ్యా, ప్రశ్నించవయ్యా. ఆశ ఉందయ్యా, నా కోరిక తీర్చయ్యా, నా మనవిలు యేసయ్యా, ప్రశ్నించవయ్యా. எல்லாரும் கரங்களை தட்டி నత్తివాడు నన్ను పారొచ్చి ఎదుటగా నిలువ పెట్టి నన్ను చూడగా. నత్తివాడు నన్ను పారొచ్చి ఎదుటగా ఆలకించగా. ఈ తరములో నా సిద్ధములు ఎదురు చూడగా, శిక్షించగా నా దక్షిణి నీ సిద్ధం చెల్లగా. ఈ తరములో నీ సిద్ధములు ఎదురు చూడగా, నన్ను రక్షిని సిద్ధం చెయ్యగా. ఒక ఆశ ఉందయ్యా, నా కోరిక తీర్చయ్యా, నా బలమును యేసయ్యా, ప్రశ్నించగా యేసయ్యా. ఒక ఆశ ఉందయ్యా, నా కోరిక తీర్చయ్యా, నా మనవిని యేసయ్యా, ప్రశ్నించగా యేసయ్యా. வித்தியாசங்கள் நல்ல காரியம் தான் கற்றுக்கு சொல்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 3 வசனங்களிலே ஒரு காரியங்களை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவரை நோக்கி இருக்கிற நமக்கு. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு. அது சீக்கிரத்தில் நீங்கும். அது சீக்கிரத்தில் நீங்கள் லேசான ஒவ்வொருத்தரோடும் நித்திய கன மகிமை உண்டாக்குன்னு சொல்லிட்டு 18ஆம் வசனம். ஏன் எனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தரோட சொல்லுகிறார், நானே நித்திய ஜீவனும் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும். நம்முடைய தேவன் நித்திய ஜீவனானவர். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. 18 சொல்லுது, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ
காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஒரு அலையிலே சொல்லலாமா? ஒரு நித்தியமான மகிமையான காரியத்தை நோக்கி பரிசுத்தவான்களும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த பவுல் எழுதின நல்ல போராட்டத்தை அதே போல இன்னும் ரோமன்ல எழுந்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தய சாலையில ஓடுகிற எல்லாரும் ஓடுவாங்க, ஒருவனே பந்தயத்தில் ஜெயிப்பான். அல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்கத்தக்க, வெற்றி பெறத்தக்க, கிருபை பற்றி கொள்ளத்தக்க ஓடுங்கள் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அதனால நாமும் எதுக்காக இந்த இத்தனை பாடுகளை பண்றோம் அப்படின்னா, நமக்கு காணப்படாத ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சங்கீதம் 31:19 1 Corinthians 2:9 ஏசாயா 64:4 சொல்றாரு. இதுக்கெல்லாம் 3 வசனங்களும் படிக்க ஒரு வசனத்தை படிங்க. நமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக நம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற எல்லாம் சொல்லுங்களா? நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லலாம். உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்குதுன்னு சொல்லி எழுதினாரு. கண் காணாதவை என்ன சொல்றாருன்னா, கண் காணல, காது கேட்கல, ஒரு சத்தமா ஒரு அழியிலே சொல்லலாமா? நம்ம காணாதவைங்க, கேட்காதவைங்க, உணராதவைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். மேன்மையான மகிமையான காரியங்கள். அந்த பாட்டு பாட்டாங்க, விடைவாத்தியம் நொடித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். விடைவாத்தியம் நொடித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். மறுபடியும் கேட்கிறேன், காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு இது இருக்கணும். நம்ம காண பார்க்காதத நோக்கி இருக்கணும். அல்லேலூயா. விசேஷமா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவனை பார்க்க போறோம், இயேசுவோடு இருக்க போறோம், பரிசுத்தவான்களை பார்க்க போறோம், பாடுபட்டவர்களை பார்க்க போறோம். இயேசு நன்மையான நல்ல வழியில நம்ம அழைத்திருக்கிற அழைப்பு ஒரு வித்தியாசமானது, விசேஷமானது. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எழுதி
வைத்திருக்கிறாரு. எபிரேயருக்கு எழுதினோம் 11ஆம் அதிகாரம் 24, 25 விசுவாசத்தினாலே எல்லாம் கொஞ்சம் பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே மோசே தான் பெரியவனான போது பாவனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு ஒரு அழிய சொல்லலாமா? மனுஷன் அனுபவிக்கிற குடி கூத்தி சினிமா சீட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக ஒரு அழிய சொல்லலாமா? பணத்தை செலவழிச்சு சமாதானத்துக்கு எடுத்து அதற்கு எழுதுறாரு. அதெல்லாம் அனித்தியமான சந்தோஷம். அவன் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா ஏசியாவுல 35ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல எழுதினாரு. கர்த்தருக்கு கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எல்லாம் சொல்லுங்க. கொஞ்சம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. குடிக்கிறதுலே மகிழ்ச்சியா இருந்தாக்கா அவன் சொல்றான் ஏன்னா இறங்கி போச்சு. என்னன்னா இறங்கிச்சு கொஞ்சம் ஊத்து, அது இறங்கணும். நான் மறுபடியும் நான் சொல்றேன். அதை பார்த்தா மோசையை குறித்து எழுதினாரு. அவர் எழுதார் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அல்லேலூயா. மனுஷன் அதுக்காக எத்தனை பிரயாச பாடுகளை பண்றான், தந்திரங்களை செய்யறான், வஞ்சிக்கிறான், ஏமாத்துறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவ சந்தோஷம் அத பேதுரு எழுதுறாரு. எபிரேயர்ல எழுதுறாங்க ஒரு வேளை போஜனத்துக்காக. சொல்லுங்க. சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட அல்லேலூயா. ஏசா கூழம் சோப்பு கூழம் சொல்லிட்டு சொல்றான். ஒரு சிரேஷ்ட புத்திரத்தை யாக்கோபு கேட்கிறாரு, எழுதி கோபம் கொடுக்கிறான். நான் சாக போறேன், அது என்னத்துக்கு சொல்லி எழுதி கொடுத்துட்டாரு. அவன் எபிரேயர்ல வசனம் படிப்பான். ஒருவனும் வேசிக்கடனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தம் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு அல்லேலூயா சொல்றாங்க. அல்லேலூயா. அத நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு வேளை போஜனத்துக்காக அது சொல்றது. இன்னும் பேதுரு எழுதுறாரு 2 பேர்ல ஒரு நாள் சந்தோஷம். ஒரு வேளை போஜனம், ஒரு வாழ், ஒரே ஒரு நாள் வாழ். இதெல்லாம் இதனோட பூமியோட வாழ்க்கை போடும். இதெல்லாம் காணப்படுறதுன்னு சொல்ல வந்திருக்கிறேன். அவங்க நல்லா இருக்கிறாங்க, திருடுறாங்க, அதை வஞ்சிக்கிறாங்க, மோசம் போக்குறாங்க. அவங்க நல்லாதான் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லாதான் இருப்பாங்க. ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்குது. அல்லேலூயா. இயேசு வருகிற நாள் இருக்குது. அன்னைக்கெல்லாம்
அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா வேதம் சொல்லுது அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா கத்தருக்கு சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? அல்லேலூயா. லாஸ்ட் ஐசோல்டம் போல எங்கிருந்து எங்க பார்த்தாங்களா? பாதாளத்திலிருந்து இளைப்பாறுகிற இடத்தை பார்த்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நான் மறுபடியும் சொல்றேன், பூமியில தேவன் இந்த பூமிக்கு வந்ததுக்கு நோக்கம் எப்படி ஆகிலும் இந்த பாதாளத்திலிருந்து தப்பி வைக்கணும்னு சொல்லிதான் இயேசு பூமிக்கு வந்தார். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் தன்னைத்தானே பெருமையாக்கினார். எபேசியர்கள் நிருபத்துல சொல்றாங்க 3ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம், அறிவு கெட்டாத அந்த அன்பை குறித்து, அதாவது நான் உங்களுக்கு மறுபடியும் அந்த வசனத்தை நினைப்பூட்டி போறேன். தெரியாதுன்னு சொல்ல, யோவான் 1:16 படி தம்முடைய ஒரே பேரான குமாரனை சொல்லுங்க. அவரை தத்தருளி எவ்வளவு சொல்லலீங்களே, ஒரு அடியில சொல்லலாமா? அல்லேலூயா. அததான் சொல்றாரு எபேசியருக்கு பரிசுத்த ஆவியானவர் எழுதும் போது அறிவு கெட்டாத அன்பு. ஆமென். அல்லேலூயா. 18ஆம் வசனம் சொல்லுது, சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும், கொஞ்சம் கவனமா பாருங்க, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழம் உயரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அறிவு கெட்டாத, அகல நீள ஆழம் உயரம் தெரியாத அவ்வளவு பெரிய அன்பு நம்ம மேல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 நம்ம மகிமையிலே சேர்க்கும்படியாய், காணாதவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவாதி தேவன் வெளிப்பில் எழுதுகிறாரு. தேவனுக்கு சமமா இருப்பது தேவனுக்கு சமமா இருப்பது கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாங்கள் வெறுமையாக்கி அடிமையை ரூபமெடுத்து மனுஷ சாயலாய் காணப்பட்டு மரணம் பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணம் பரியந்தம் ஒரு அல்லேலூயா சொன்னாங்க. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவரி தங்கிடுதே கிருபை, தங்கிடுதே கிருபை, காண்கிறவைகள் எப்படிப்பட்டதுன்னா, காண்கிறவைகள் அநித்தியமானவைகள். அல்லேலூயா. ஆவியானவர் எழுதாது, காணாதிருக்கிற நமக்கு படிகள் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு.
அவர் சொல்றாரு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நான் மறுபடியும் அந்த பாட்டு பாடலான்னு சொல்றேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் அந்த லேசான உபத்திரவம். அவர் பெருக்கமாக செய்யப்பாட சொல்றாரு, உபத்திரம் அவர் வஸ்திரத்தின் மேல பட்ட தண்ணி போல. அல்லேலூயா. தண்ணி வஸ்திரத்தின் மேல பட்ட தண்ணி போல என்ன சொல்றாருன்னா, வெயில் வந்தா காஞ்சி போகும். ஆமென். அல்லேலூயா. அது அனித்தியமானது. நான் மறுபடியும் சொல்றேன், உபத்திரவங்களுக்கு மத்தியில நான் தான் வசனத்தை படிக்கும் போது அழுதேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு 9ஆம் வசனத்திலிருந்து கடைசி வருவோம். இவைகளுக்கு பின்பு நான் போதும் எல்லாரும் உங்களுக்கு தெரியும், விட்னஸ்ல தடுத்து கையில் உறுப்புகளை பிடித்து திரள்கூடு, அதை எட்ட முடியாத திரள்கூட்டு மக்கள் பண்றதுல இருந்தாங்க. அல்லேலூயா. தூதன் கேட்கிறாங்க, இவங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்கன்னு சொன்ன கடைசி வசனம் படிக்கலாம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி பண்ண ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஒரு அறிவிய சொல்லலாமா? ஒரு அறிவிய சொல்லலாமா? அந்த ரோமத்தில் எழுதுறாரு, உபத்திரவம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். உங்களுக்கு எழுதுவோம், உபத்திரம் பொறுப்பை தரும். பாடுகள் எல்லாம் அது அந்த பாடத்து, அதாவது துன்பமா அம்மா எங்க அப்பா இயேசு சொன்னாரு, யோவான் 16:33, உலகத்திலே உங்களுக்கு திடன் கொள்ளுங்கள் சொல்லுவான். இயேசு பட்ட பாடுகளை போல ஒரு மனுஷனால சகிக்கவே முடியாது. அல்லேலூயா. போற்றவர் முழுவதும் கூடி வர செய்து மாற்றி மாற்றி இரவெல்லாம் அடித்தாங்க. அதுக்கு மேல ஒரு பாரமான சிலுவை தோல்வியில சுமத்தினாங்க. நடக்க முடியாத பொருளால் பிராட்டில அடிச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செஞ்ச பாவத்துக்கா எல்லாமே உனக்கும் எனக்கும் இந்த உலகத்தாருடைய பாவங்களை மன்னிக்க அவன் பாடப்பட்டார். அல்லேலூயா. யோவான் 1:27 சொல்றாரு, கையை நீட்டாரு யோவான். யோவான் கையை நீட்டி
27 29 இதோ இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிறது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஒரு அறிவியல் சொன்னம்மா, உலகத்தாருடைய பாவத்தை எல்லாம் பாவத்தையும் பாவத்தையும் சுமந்து தீர்த்தாரையா. அல்லேலூயா. ஏன் நீ காணாத ஒரு மகிமை கத்தப்பட்டு இருக்கிறார். காண்கிற அந்த பாட்டு உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச குப்பையில குப்பையாய் குப்பையில் என்னை குப்பையாய் இருந்த என்ன சிறியோட இடைவெளிக்கும் குப்பையிலிருந்து உயர்த்துகிறேன் என்று சொன்னவரே, நாம் அவ்வளவு ஒரு பெரிய இல்லை, கருத்தருங்கதான், அடிமைப்பட்டிருந்தவதான். கர்த்தர் கோபுரத்துல வைத்து அழகு பார்க்கிறவர் இருதயம் நல்லா சந்தோஷப்பட்டது. ராத்திரி ஸ்ரீமன் ஐயா வந்து ஒரு பிளைட்ட சாம்பார் பிளைட்ல உட்கார்ந்து ஓட்டுற மாதிரி ஒரு படத்தை காட்டினார். ஒரு ஹிந்துயா சொல்ற தகுதி இல்லாத உட்காந்து எவ்வளவு தகுதி இல்லாத எவ்வளவு தகுதி இல்லாத நம்ம நேசித்து அன்பு கூர்ந்து எத்தனை மேன்மைக்கு பூமியில் உயர்ந்த இடங்களிலேயே இருக்கப்பட்ட செய்கிற நம்முடைய தேவனை போல கற்பனை போல இயேசுவை போல யாரும் இந்த கரங்களை சோதனை வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றேன், கத்தப்பட்ட பாடுகள் ஒரே ஒரு சின்ன அந்த ஒரு துடி கூட நம்ம பாடுகளை முடிக்கிறவன். அதாவது உங்களுக்கு தெரியும், அது அது ஸ்திரியான தன் கர்ப்பத்தின் பிள்ளை கிடைக்காம படிங்க. வசனம் சொல்லுது, இதோ என்னை உள்ள கையில. அல்லேலூயா. நான் ஒத்துக்கவே மாட்டேன், வரைஞ்சு வைக்கிறவர் எல்லாம் தீர்வேன். ஆனா உபாகமோ 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஒரு வசனம் எழுதப்படும். தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். படிப்பான். அவர் பட்சிக்கிற அக்னியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விட பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். கேள்படி. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் இல்லை உள்ள கையில வச்சு அவர் உள்ள கையில வச்சு இருக்கிறாரு. 9ஆம் அதிகாரம் உட்கார்ந்து இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை கனவனாகட்டும். நாம அடையும் ஒரு சந்தோஷம். அந்த வசனம் 35 கடைசியில சொல்றாரு. 51 கூட 31 கடைசி வசனத்துல நித்திய சந்தோஷம் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் சொல்றேன், அனித்தியமான காரியங்களில அகப்படுறவங்க அனித்தியமான சந்தோஷம், கொஞ்சம் சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. நித்திய ஜீவனுடையவர்களுக்கு பாடல் உண்டு, அது கொஞ்ச காலம் பாடு. ஆமென். அவங்களுக்கு கொஞ்ச காலம் சந்தோஷம், நமக்கு கொஞ்ச காலம் பாடு. அவங்களுக்கு நித்திய அழிவு, நமக்கு நித்திய சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல வேலையில மறுபடியும் சொல்றேன், அதாவது 2 Coríntios 5 படிக்கும்போது நம்முடைய வீடு அழிந்து போனாலும் மறுபடியும் சொல்லிடுறேன்,
மட என்று ஒரு 2 பேருக்கு போன அதிகாரத்துல அது 9ஆம் வசனத்திலிருந்து எழுதுறாரு. அது சிலர் எண்ணுகிறபடி அப்படி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் மத்த வசனம் கர்த்தருடைய நாள் ஆ, இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். என்ன சொல்லப்படுறதுன்னா வானங்கள் நம்ம பார்க்கிற நான் சொல்றேன், நீ பார்க்கிற எல்லாம் அனித்தியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள், நீ பார்க்கிற வானம் பூமி எல்லாம் வெளிப்படுத்துற விசேஷத்துல 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீ படிக்கும் போது புதிய வானத்தையும் புதிய வானத்தையும் புதிய பூமியில் கண்டே. படிங்க. முந்தின வானமும் முந்தின பூமியில் ஒழிந்து போயின. ஒரு அலிலியா சொல்றாமா, கீழே படிக்கிறோம், சமுத்திரமும் இல்லாம போயிடுச்சு. எல்லாமே அனித்தியமானது, அழிந்து போகிறது. ஆனா கர்த்தர் உனக்கு நித்தியமான ஒரு வீட்டை பரலோகத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அழியாத வீடு. ஆமென். தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல அவன் அந்த நேபுகாத்நேச்சார் வசனித்து சொல்ற ஒரு காரியம், நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு 27 வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜவீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் பார்க்கிறோம், அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். ஒரு அலிலியா சொல்லாமா, நாம பிரவேசிக்க போற ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அலிலியா சொல்லாமா, நம்ம அனுபவிக்கிற சந்தோஷம் நித்திய சந்தோஷம். நமக்கு கட்டி இருக்கிற வீடு நித்திய வீடு. ஒரு அலிலியா சொல்லாமா, காணப்படாத இருக்கிற நோக்கி இருக்கிற நமக்கு அது சொல்றாரு, அது சீக்கிரத்திலே நீங்கும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நேரமும் அந்த பெரிய பெரிய கட்டடங்கள் இடிஞ்சு விழுச நினைப்பேன். அல்லேலூயா. பிரத்யேகமாக விசேஷமாக நமக்கு நித்தியமா காலமா எல்லாவற்றையும் அனுபவிக்க கர்த்தர் ஒரு நித்தியமான காரியத்தை நம்ம காணாதவைகளை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, மனுஷன் புதியனால மற்ற காரியங்களால் அனுபவிக்கிறது அனித்தியமானது. அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. ஆமென். காண்கிற, அது நான் சொன்னாரு, காண்கிறது அனித்தியமானது. அல்லேலூயா. வசனத்தின்படி வானம், பூமி, சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள் எல்லாம் அனித்தியமானவைகள். ஆமென். சமுத்திரம் அனித்தியமானது, இந்த பூமி அந்த வசனத்தின்படி சொல்றேன். 10ஆம் வசனம் 2 பேர் 3:10 மட என்று அகன்று போ, பூதங்கள் வெந்து உருகி போ, பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் வெடித்து அழிந்து போ. ஒரு அலிலியா சொல்லாமா, அலிலியா சொல்லாமா, அலிலியா சொல்லாமா. அழிந்து போகிற இல்லாத காரியத்தை காண்கிறதெல்லாம் அழிந்து போகையா, அழிந்து போகாமா. அழியாது இருக்கிற ஒரு ராஜ்யத்தை தேவனுக்கு கைத்திருக்கிறாரே. அல்லேலூயா. அதுக்கு பேரு நித்திய ராஜ்யம். ஆமென். அல்லேலூயா. நீ காண்கிற வீடெல்லாம் மடன்னு இடிஞ்சு அழிஞ்சு போகும்போது, அல்லேலூயா, காணாத ஒரு வீட்டை கர்த்தர் மண்டபத்தை கட்டி வைத்திருக்கிறார். ஆமென். நான் சொன்னாரு, மனுஷன், அதாவது 5 படிச்சிடுங்க.
ரெண்டு குறிக்கிறா பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட ஒரு அலிலிய சொல்றமா அவரே கட்டாரு. அவன் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு. ஒரு அலிலிய சொல்லலாம். அலிலிய சொன்னா உனக்கு ஒரு நித்திய வீட்டை கட்டப்பட்ட நம்ம மறுபடியுமா இந்த ஓட்டம் தான் நம்முடைய ஓட்டம் எல்லாம் பூமிக்குரிய கீழே பார்க்கறதல்ல, லோகத்தை நம்ம கொண்டு கொண்டு வைத்திருக்கிற மகிமையை பார்க்கிற கண்கள். ஆமென். அல்லேலூயா. பூர தரிசனம் வேணும் நமக்கு, பூர பார்வை வேணும் நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. அதாவது அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும். அது 51 படிக்கிற வசனத்தை ஒரு அதிகாரம் தீட்டுள்ளது. அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும். பெரும்பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி என்னப்படும். என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. எப்படிமா? அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஒரு அறிவியலை சொல்லலாம். அறிவியல் சொல்லலாம். சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. பாவ சந்தோஷ மகிழ்ச்சி அல்ல, நித்திய மகிழ்ச்சி. ஆமென். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் ஒரு வசனம் கூட ஒரு நினைப்பூட்டுறேன். ஏசியா 60 அதிகாரத்துல 60 அதிகாரம் 20 படிங்க. சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். மறுபடியும் சொல்றேன். 61 என்ன சொல்றாருன்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துரத்தப்பட்டவர்கள் சீர்படுத்தவும். 2 இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இத 27 வெளிப்படுத்தும் விசேஷம் 22 அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை எழுதுறாரு. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. இல்ல, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் பிரகாசிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதனாலதான் நித்திய வெளிச்சம், சூரிய வெளிச்சத்தை வெளிச்சம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். நீயே சூரியனாய் பிரகாசிக்க போறேன். அல்லேலூயா. இது சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு நம்ம காட்டுகிற பூமிக்குரிய சூரிய சந்திர நட்சத்திரம் இப்ப இருக்கிற எல்இடி பல்புகள் எல்லாம் இல்லை. உன்னையே கர்த்தர் மேல கர்த்தர் உதித்து நீயே
அந்த புதிய வாரத்துக்கு புதிய பூமிக்கு வெளிச்சமா வைக்க போறார். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட வெளிச்சம்? நல்ல நித்திய வெளிச்சம். ஆமென். அல்லேலூயா. அதனால நன்மை நல்ல வேளையில உங்களோடு கூட வந்தவரை காணப்படுகிறவைகளை அல்ல, நோக்கி இருக்கிற அது சீக்கிரத்தில் நீங்கும் உத்தரவும் அதிக கன மகிமையை மேலும் காணப்படுகிறவை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நிற்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நான் மறுபடியும் சொல்றேன், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. ஆமென். அல்லேலூயா. உபத்திரவம் உண்டு சொல்றோம். உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் தினம் ஜெயம் கொடுக்கிறது. ஜெயித்தவர் நமக்கு ஒவ்வொரு நாள்ல நான் ஒரு காரியத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பவுல் எழுதுறாரு 2 அந்த 10ஆம் வசனத்துல எழுதுறாரு, அப்படிப்பட்ட வருடத்தில் 9ஆம் வசனம் படிங்க. நாங்கள் எங்களுமே நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவனுடைய நம்பிக்கையாய் இருக்கத்தக்க மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டமா? மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள அழைக்க மாட்டேன்ற போராட்டம் வரும். அல்லேலூயா. பிரச்சனை வரும். அல்லேலூயா. நெருக்கம் வரும், பாடுகள் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு சுத்தவானாகிய பவுல கல்லெறிந்து கொண்டு காலை பிடிச்சி நாய் மாதிரி இழுத்துட்டு போய் வெளியில போட்டாலும் அவன் எழுந்து வந்து இந்த வசனம் சொல்லுது, அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை அதான் ஒன்று சொல்லி போறாரு. இந்த அற்பமான சரீரத்தை தங்கள் மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக ஆக்கி மகிமையிலே நமக்கு கொடுத்து சேர்க்க போறாரு. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நேரம் சொல்லுங்க, இந்த பாடு என்ன ஒண்ணு செய்ய முடியாது, அசைக்க முடியாது. சங்கீத காலத்துல பார்த்தோம் 16:8-16 தேவனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிற வலது பக்கத்தில் இருக்கிறதுனால அசைக்கப்படுவதில்லை, பாடுதான் செய்யும். கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தரோடு இருக்கிறார். கர்த்தரோடு இருக்கிற கர்த்தர் கூட இருக்கிறாரு. எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்க நல்லவரா இருக்கார். ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே.
அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கொரிந்து சபைக்கு எழுதுகிறாரு. 10:13 அவர் சொன்னாரு, மனுஷருக்கு நேரிட அல்லாம வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. மறுபடியும் பவுல் என்ன சொல்றாரு? பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் கனத்துக்கு மிஞ்சின அதிக வருத்தமான பாரம் உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி வரும். ஆனாலும் கீழே எழுதாது. அப்படிப்பட்ட மாற்றத்திலிருந்து அவர்களை இப்போ தப்பு வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? படுவதற்களை நோக்கி இருக்கிற நமக்கு பிரச்சனைகள் உண்டு சொல்றேன், பாடுகள் உண்டு சொல்றேன். பயப்படாத, கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். எனக்கு ஒரு நல்ல வசனம். அவங்க எல்லா நெருக்கடியும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்துக்கு தூதனானவர் அவருடைய தூக்கி சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், பாடுகளை குறித்து பயந்தடாது, சோதனாது, பாடுபட்ட கிறிஸ்துவோடு, அதாவது எழுதாரு 1:7 அந்த வசனத்துல கர்த்தருக்கு சோதரம், நம்மை போல பாடுபட்ட ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மாத்திரம் பாடுபடுறதுக்கு வீட்டுக்கு உட்காதில்லை. அவர் பாடுபட்டு நமக்கு வழியை உண்டாக்கி நீ காணாத ஒரு ராஜ்யம், ஒரு சந்தோஷம், ஒரு வெளிச்சம், ஒரு வீடு, ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் உனக்காக வைத்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த புதிய வானத்தையும் புதிய பூமியையும் யாரும் காணல. நீ முதல் நீதான் காண போற. அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னார் 21 வெளிப்படுத்த வித்தியாசத்துல 10 வருஷத்துல சொல்றாரு, ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த பாருன்னு காண்பிச்சாரு. ஆனா நீ பார்க்க போற, அதுல வாசம் பண்ண போற. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற காணக்கூடாது இருக்கிற மகிமை. ஆமென். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நித்திய ஜீவன், நித்திய சந்தோஷம், நித்திய வீடு, நித்திய ராஜ்யம். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நித்தியமான காரியங்களை வைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், நீ கண் காணாதது, காது கேளாதது, இருதயத்துல உணராததை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன சந்தோஷம், சந்தோஷம், என்ன சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். சஞ்சலம் காலி கோவிலையே, சஞ்சலம் காலி கோவிலையே,
இயேசு வருகிறார். எதற்காகனா நீ காணக்கூடாததை உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆமென். அவங்களுக்கு சொன்னாரு, நான் இஸ்ரவேலை காட்டிலும் நாம மேன்மை உள்ளவர்கள் சொல்லிட்டு கொடுத்தீங்க காரணம் சொன்னோம். அவர் சொன்னாரு, நாம் பார்த்து வைத்ததும் நலமும் விசாலமான தேசமாகிய கானான் தேசத்துல கொண்டு போவார்னு சொல்லி இஸ்ரவேலனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. அது நமக்கும் அவரே உண்டு பண்ணது. ஆமென். நித்திய சந்தோஷம், நித்திய வீடு, நித்திய ராஜ்யம், நித்திய வெளிச்சத்துல நம்ம கொண்டு கொண்டு போகிறார். அல்லேலூயா. நித்தியமா நாம தேவனை சூரியனை போல பிரகாசிக்க போறோம், நட்சத்திரங்கள் போல பிரகாசிக்க போறோம், தேவதூதரை போல இருக்க போறோம், இயேசுவை போல இருக்க போறோம். அல்லேலூயா. அதாவது காண்கிறத கண்டு வருகிறத பார்த்து பயப்படாதே. நான் இயேசு சொன்னார், நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், உலகத்தில் இருக்கிறவனிடம் பெரியவரை பார்த்து ஓடுங்க, நம்முடைய ஓட்டை ஜெயமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி முகத்தை நோக்கி பார்ப்போம். நாம் காண்கிறதை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு அது வரத்துக்கு வாஞ்சையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இயேசு. ஆமென். புதிய வாரம், புதிய பூமி வானத்தை விட்டு இறங்கி வரப்போகுது. அல்லேலூயா. காண்கிறதெல்லாம் அழிந்து போக போகுது. காணாத புதிய வானம், புதிய பூமியில நீ வாசம் பண்ண போகிறேன். கண்களை கூட கத்தரை நோக்கி பார்த்து சோதரிப்போம். அல்லேலூயா. 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 தூக்குறா சோதரனால இயேசுவே உள்ளே செல்லாத மேலோக ஆட்சியில் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சியில் துக்கநோயும் அங்கே இல்லையே, பசிதாகமும் அங்கே இல்லை, துக்கநோயும் அங்கே இல்லையே, பசிதாகமும் அங்கே இல்லை,
பெரும் அல்லேலூயா உலகமே பெரும் அல்லேலூயா உலகமே பெரும் அல்லேலூயா உலகமே ராஜாவிராஜன் தேவாதிதேவன் தேவமாயுகின்றாரே ராஜாவிராஜன் தேவாதிதேவன் தேவமாயுகின்றாரே எல்லாரும் இலங்கி கரிகமனாய் தீரை பேச்ச கரிகமனும் இலங்கி கரிகமனாய் ஜெய கொடிகள் வீழ்த்திடுவார் இறைகள் ஆயிடுவார் ஜெய கொடிகள் வீழ்த்திடுவார் இறைகள் ஆயிடுவார் காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ சொல்லுங்க, காணாதவைகளோ அதான் சொன்னாங்க. காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அல்லேலூயா. இந்த உலகம், இந்த பூமி உனக்கு சொந்தம் இல்லை. அதை பக்தி பாடுறார். நீ உனக்கு சொந்தம் அல்ல, நானே உனக்கு சொந்தம் இல்லை. இது கர்த்தருக்கு சொந்தம். நானே காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு இயேசு சீக்கிரம் சீக்கிரம் எங்களோடு வரக்கூடாது. நாம காணாததெல்லாம் நமக்கு கொடுத்து விசேஷமா நித்திய மகிழ்ச்சி, நித்திய வீடு, நித்திய ராஜ்யம், நித்திய ஆசீர்வாதம், நித்திய வெளிச்சம் நாமவே இருக்க போறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
அற்புதம். அற்புதம் பிதாவே. காணாத வேலைக்கு நம்ம காணும்படியா எங்களை அழைத்தவர், எங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், ஜீவனை கொடுத்தவர், அன்புள்ளவரே. நாங்கள் தகுதி இல்லாதவப்பா. கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆடுகளுக்கு மத்தியில், உபத்திரவங்களுக்கு மத்தியில், நெருக்கங்களுக்கு மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை கட்டளை நாமத்தை பயன்படுத்தும். ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வாதம் துதிகரமாக செலுத்துவோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே.